ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாளில் இந்த வீடியோக்குள்ள நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். தலைப்பு கல்யாண பத்திரிக்கை. இந்த கல்யாண பத்திரிக்கை இந்த காலகட்டத்தில் யார் போய் வீடு வீடாக போய் முறைப்படி மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து பத்திரிக்கை வைத்து அவங்க சொந்தக்கார உற்றார் உறவினர் வீட்டுக்கு போய் நல்லபடியாக மஞ்சள் குங்குமம் கொடுத்து பத்திரிக்கை வைத்து அந்த தட்டில் இந்த தாம்பூலம் மாதிரி வைத்து ஒரு குடும்பத்துக்கே, அம்மா நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும், என் மகளையோ என் மகனோ யார் கல்யாணமோ அவங்களுடைய பேரை வைத்து என் மகளுக்கு கல்யாணம், நீங்கள் உங்கள் குடும்ப சமேதராக வந்து என் மணமக்களை வாழ்த்துங்கன்னு சொல்லி மஞ்சள் குங்குமம் கொடுத்து முறைப்படி பத்திரிகை கொடுத்து அழைப்பது தானே நம்மளுடைய கலாச்சாரம். எங்கே போச்சு இப்போ அந்த கலாச்சாரம் எல்லாம்? இப்போல்லாம் கல்யாணத்துக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை, பிறகு ஒரு வாய்ஸ், கீழே ஒரு பதிவிறக்கம், எங்கள் வீட்டு கல்யாணம், பத்திரிக்கை வீட்டில் வந்து கொடுக்கலன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கம்மா, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும், இது உங்கள் வீட்டு கல்யாணமாக நினச்சி நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. இது எப்படி முறையாகும்? ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா எல்லா நாளும் கல்யாணம் நடக்குது, அப்பப்போ கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை இல்லைங்களா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும். அது ஒரு உண்மையான இறைவன் ஆசீர்வாதப்படி சொர்க்கத்தில் நிச்சயமான அது கல்யாணமானது இந்த பூலோகத்தில் நடக்கணும்னா அதென்ன நான் முடிவு பண்ணதா கிடையாதுங்க, இறைவன் முடிவு பண்ணது, சொர்க்க லோகத்தில் முடிவு பண்ணது. இங்கே ஒரு ஜோடி சேரணும்னா சொர்க்க லோகத்தில் முடிவு பண்ணது. அப்படியாப்பட்ட அந்த கல்யாணம், இந்த திருமணம் ஆனது வீட்டில் நாம் வந்து முறைப்படி போய் கூப்பிட வேண்டாமா? மஞ்சள் குங்குமம் வைத்து பத்திரிக்கை வைத்து குடும்ப சமேதராக நீங்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து மணமக்களை வாழ்த்துகன்னு சொல்றது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ இந்த காலகட்டத்தில் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. இது எப்படிங்க முறையாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழுமையான ஆசீர்வாதம் நம்ம குழந்தைகள் கிடைக்குமா? அது கிடைச்சாலும் அது வந்து ஒரு மாதிரியா இருக்கு இல்லைங்க? கலாச்சாரம் எங்கே போச்சு? கல்யாணத்துக்கு நேரம் இல்லைன்றாங்க இல்லைங்களா? ஆனால் எத்தனோ நேரத்தை நம்ம வந்து வீணா செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல காரியத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் இல்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, இது மாதிரி உறவுகள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 10 பேர் ஒட்டுக்க ஒரு வீட்டில் உட்காந்து பேசி, அக்கா ஒரு 10 பேருக்கு, தங்கச்சி ஒரு 10 பேருக்கு, அம்மா அப்பா அவங்களால முடிஞ்ச அவங்க ஒரு 10 பேருக்கு, அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லி அந்த குடும்பத்தில் அவங்களே பிரித்து வீடு வீடாக போய் பத்திரிக்கை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் கல்யாணத்துக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்களே, நல்லா வருவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை வந்து வீட்டில் வந்து முறைப்படி அழைச்சிருக்காங்க, நான் அந்த கல்யாணத்துக்கு போகணும், வீட்டில் மகளே நீ ரெடியாகு, குடும்ப சமேதராக வந்து நம்ம வீட்டில் வந்து அழைச்சிருக்காங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து கல்யாண மணமக்களை வாழ்த்துவாங்க இல்லைங்களா? அது ஏன் நாம் தவற விட்டுட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில்? செல்ஃபோனா இல்லை வாட்ஸ்அப்பா? என்னங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரத்தை நாம் வீணாக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுறவங்க இனிமையாவது மணமக்களை நல் மனதோட நல் எண்ணத்தோட சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட அந்த கல்யாணமானது வீட்டில் ஒரு கல்யாணம் முடிவாச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா அந்த பகிர்ந்துக்கோங்க. போய் குடும்ப சமேத்தமாக போங்க. இல்லைன்னா வீட்டில் அவங்கவுங்க அந்தந்த பகுதி அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு வீட்டில் போய் முறைப்படி பத்திரிக்கை கொடுங்க. ஒரு தட்டில் தாம்பூல தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து பத்திரிக்கை வைத்து, அம்மா நீங்கள் குடும்ப சமேதராக என் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி மனதார போய் அன்புடன் நல் மனதுடன் பத்திரிக்கை வைங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப சமேதராக வந்து நல் மனதோட நல் எண்ணத்தோட மணமக்களை வாழ்த்துவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காலப்போக்கில் மறந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. யார் வீட்டில் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டாலும் அவங்க வந்து வீடு வீடாக போய் முறைப்படி பத்திரிக்கை வச்சு கூப்பிடுங்க, அழைப்பு கொடுங்க. அதுதாங்க மரியாதை இல்லைங்களா? எங்கே போச்சு நம்மளோட பண்பாடு, எங்கே போச்சு நம்மளோட கலாச்சாரம் இல்லைங்களா? தயவுசெஞ்சு அப்படி பண்ணாதீங்க. முறைப்படி போய் பத்திரிக்கை கொடுங்க. மணமக்களை மனதார வந்து குடும்ப சமேதராக வந்து வாழ்த்துவாங்க. இது அன்பு மகளின் வேண்டுகோள் அல்ல, தெய்வத்தின் வேண்டுகோள். நம்ம பூலோகத்தில் இந்த கலாச்சாரம் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப், செல்ஃபோன் இதுக்காக தானே கொடுத்துருக்காங்க, பகவான் கிடையாதுங்க. ஏதோ ஒரு ஆத்திர அவசரமா ஒருத்தர் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் வேலைக்கு போறாங்க, ஏதோ விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் நமக்கு செல்போனே பகவான் நமக்கு கொடுத்தாங்க. இது ஒரு வந்து காட் கிஃப்ட்.
ஆனால் இந்த கிஃப்டானது எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. மணமக்களை ஒரு வீட்டில் கல்யாணம் நிச்சயமாச்சுன்னா போய் முறைப்படி கூப்பிடுங்க. குடும்ப சமேத்தராக வந்து வாழ்த்துவாங்க. இது இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இந்த மகள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மனதார ஏற்றுக்கோங்க. தவறு ஏது இருந்தால் என்னை மன்னிச்சு விடுங்கள். அன்பு மகளின் அன்பு தேவமகளின் வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நானுமே ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த கல்யாணமானது நமக்கு வந்து முறைப்படி வீட்டில் வந்து அழைப்பு கொடுக்கல. வாட்ஸ்அப் மூலியமா ஒரு 10 வருஷமா தெரிஞ்ச ஒரு அம்மா வீட்டில் தான் கல்யாணம். ஆனால் வந்து முறைப்படி அவங்க பத்திரிக்கை கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு கடுமையான ஒரு கோவம், அப்படி கோவம். கடைசியில் நான் போகவே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னை அவங்க மகளா நினைச்சு அன்னம் விட்டுருக்காங்க. சரி, அன்னம் விட்டு அந்த தாய் நேரில் வந்து கூப்பிடுன்ற வார்த்தை இருந்தாலும் சரி போயிட்டு வரலான்ற மாதிரி கடைசி நேரத்தில் முடிவு எடுத்து பகவானே இந்த முடிவில் நிச்சயிக்கப்பட்டு அவங்க சொன்னாங்க. ஃபோனில் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, அம்மா நீ நேரில் வந்து வாழ்த்தின, நீ தெய்வமகள் அல்லவா, நீ நேரில் வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சரி இந்த அளவுக்கு கேட்குறாங்களே, தெய்வமகளே இப்படி வந்து ஆசிர்வாதம் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இல்லை, இதை வந்து முறைப்படி அவங்க வீட்டை சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. இருந்தாலும் அந்த பேச்சின் அந்த வாக்கின் அந்த இறைவனுக்கே பிடிச்ச அந்த வாக்கின்படி நீ வந்து வாழ்த்துமான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானுமே போயிட்டு விருப்பம் இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, பத்திரிக்கை இல்லை, வரபடி பத்திரிக்கை இல்லை. இருந்தாலும் அந்த சொல்லின் வார்த்தை, அந்த வாக்கு அப்படி நீ தெய்வமகள் இல்லாமல் வந்து வாழ்த்துமான்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வாக்கின்படி நாம் இன்னைக்கு போயிட்டு வந்தோம். இருந்தாலும் நான் மணமக்களை நான் நல்லபடியாக வாழ்த்திட்டு வந்தேன். அவங்க செய்யக்கூடிய தப்பை நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக முறைப்படி போய் பத்திரிக்கை வைங்க. அன்பு மகளின் வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்க. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மறந்துருப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கலாச்சாரம். கண்டிப்பாக இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களை கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். அது சிறியதோ அல்லது பெரியதோ. சரிங்களா? நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை போட்டு என் குல சாமியே தரும். நன்றிங்க. நம சிவாய. நன்றி.